மார்கழி மாதம் பிறந்தாச்சு. காலையில் எழுந்து எல்லாரும் திருப்பாவை திருவெம்பாவை சொல்லிட்டு பொங்கல் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு நானும் என்னுடைய பையனும் திருப்பாவையும் திருவெம்பாவையும் காலையில் பாடினது கேட்டிங்களா எல்லாரும்? அதில் ரெண்டு விதமான ரெண்டிஷன் இருக்குது. திருவெம்பாவை அண்ட் திருப்பாவை ரெண்டுமே வெவ்வேறு ராகங்களில் பாடுவார்கள். இப்போ நான் பாடின திருப்பாவை நானும் விஷ்ணு சித்தும் பாடினது வந்து சாதாரணமாக கோயில்களில் கோஷ்டி வச்சு பாடுவாங்க, ஓதுவாங்க, சொல்லுவாங்க. எப்படின்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுத்து பாடுவோம் பெண்கள் எல்லாம். ஜென்ஸ் அவ்வளோ இழுக்க மாட்டாங்க, ஆனாலும் அந்த ராகம் வந்துடும். ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். நம்ம அவங்க சொல்கிற போது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாடும்போது. ஸோ திருவெம்பாவை அப்படி கிடையாது, ஓதுவார்கள். அந்த மஞ்சீரான்னு சொல்லுவாங்க, ஜிங்ஜாக் வச்சுட்டு அழகான ராகங்களோட காலையில் பாடுறது. அது என்னன்னா அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் வராது. அந்த ட்ரைனிங் எடுத்து அந்த மெட்டு பார்த்து குரல் நல்லா இருக்கணும், ஸ்வரம் நல்லா இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம அதை ராகம் போட்டு பாடும்பொழுது தான் அந்த ஸ்வரமே வரும் நமக்கு. ஸோ ஓதுவார்கள் பாடுவாங்க, அது கேட்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குமே வழியா அது என்ன நம்ம பாடணும், நம்மளால அவ்வளோ அந்த அளவுக்கு பாடி ஈர்க்க முடியாதுன்னு தெரியும். அதனால சரின்னு நினச்சிட்டு ரொம்ப நாள் என்னுடைய ஆசை திருப்பாவை மெட்டிலேயே திருவெம்பாவையும் சொல்லியிருக்கேன். அது சைவர்கள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே ஒரு 30 வருஷம் திருப்பாவை சொல்லி அந்த மெட்டு நமக்கு வந்ததுனால ஏன் இது திருவெம்பாவை பாடக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட 10 வருஷமா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். அது சொல் பிரித்து அதோடைய அர்த்தம் புரியறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு எனக்கு. ஏன்னா சைவம் புரிஞ்சவங்களுக்கு வைணவம் அவ்வளோ ஈஸியாக அந்த சொற்கள் புரியறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் புரியும். இதுக்கு மெயின் காரணம் ஐ ஷுட் தேங்க் மை பேரண்ட்ஸ், அம்மாவும் அப்பாவும் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுன்னு சுதா சேஷையன் மேடமுடைய டாக்ஸ் போட்டு எவ்வளோ அழகாக அவங்க சைவம் வைணவம் ரெண்டும் பேசுகிற ஒரு கிரேட் டாக்டர். லக்கியாக எங்களுக்கு வந்து அவங்க அனாட்டமி டீச்சராக இருந்தாங்க. ஆயுர்வேத டாக்டருக்கு எப்படி அவங்க அலோபதி டாக்டர் டீச்சர்னா, ஷி வாஸ் அன் அனாட்டமி டீச்சர் இன் கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் இல்லையா. அப்போ வந்து நான் வெங்கட்ரமண ஆயுர்வேதா காலேஜ் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நிஜமாக கடவுள் அனுகிரகம் தான் சொல்லுவேன். அப்போ நான் இங்கேருந்து எங்களை கீழ்பாக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் அனுப்புவாங்க. அப்போது அந்த காலேஜில் அந்த கேம்பஸ் அவங்களுடைய பெரிய ஹாலில் அவங்க கிளாஸஸ் ரொம்ப அற்புதமாக பிரெயின் எடுத்து சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கும். ஒரு 1 வீக் ஆஃப் கிளாஸஸ் இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட் டீச்சர். ஸோ அவங்க மூலமாக தான் நமக்கு திருப்பாவை திருவெம்பாவை ரெண்டும் பரிச்சயமானது. ஸோ சைவர்கள் இது சின்ன அடியேன் செஞ்ச ஒரு முயற்சியை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இது ஜஸ்ட் அன் எஃபர்ட் ஸோ தட் எல்லாரும் எல்லாத்தையும் பாடணும், தெரிஞ்சுக்கணும். 21st century இது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதுன்னு சொல்லுவேன். சுமாராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.